கன்னிப்பொட்டையிலேருந்து வர குஞ்சு பார்த்தீங்கன்னா, மொட்டு சிறுசா இருக்கிறனால அவ்வளோ ஊக்கமா வராதுங்க. சரிங்க. இப்போ கூம்பு பட்டையா இருந்தா ஒரு 2 கூம்பு, 3 கூம்பு தாண்டுச்சுன்னா, மொட்டும் பெருசா விடுங்க, திடமாவும் பட்டா கிடைக்குங்க. ம், ம், ம். இப்போ மத்த கோழிகள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கூம்பு பட்டையிலேருந்து வர குஞ்சு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்கிறீங்க. ஆமாங்க. அதனால வந்து கன்னி விடையை விடவும் ஒரு கூம்பு எடுத்த விடை வந்து சரியா கண்டிப்பா, இருக்குங்கிறீங்க. கண்டிப்பாங்க. சரிங்க பிரதர். இப்போ இந்த ப்ரீடிங் அப்படின்னா எப்படி பண்றீங்க? என்ன மாதிரியான மெத்தட்ல செய்றீங்க? எப்படி விடையை செலக்ட் பண்றீங்க? எப்படி சேவலை செலக்ட் பண்றீங்க? எப்படி ப்ரீட் பண்றீங்க? நாங்க இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 8 கட்டு பொட்டையும் சேவலும் உள்ள இருக்கிற மாரி, அணையிற மாரி 8 கட்டு வலை போட்டு உள்ள விட்டுருக்குறேங்க. சரிங்க. இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டைக்கு இந்த சாவல் தான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ம், எல்லா ம். கலரையும் கலக்க மாட்டேங்க. ம், ம், ம். இப்போ எல்லா நேரத்தையும் போடுறது இல்ல. எல்லா நேரத்தையும் போட மாட்டேங்க. இப்ப இந்த என்னென்ன பூரி நேரத்துக்கு என்னென்ன இதுன்னு செலக்ட் பண்ணி தான் போடுறீங்களா? ஆமாங்க. சரி. இப்போ கருப்பு பொட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா, மயில் கருப்பு போடுவேங்க. சரிங்க. இப்போ செங்கருப்பு பொட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா, செங்கருப்பு தான் போடுவேங்க, காகம் போடுவேங்க. ம், ம். இப்போ வெள்ள பொட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா கலரும் போடலாங்க. போடலாம். போடலாங்க. ம்.